Hi guys, a happy day to all. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன். இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம பேங்க்குக்கு போயிட்டு டிராஃப்ட் எடுக்கிறதுக்காக லைனில் நிற்க வேணாம், செக் இஷ்யூ பண்ண வேண்டாம். செக் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த செக் எடுத்துகிட்டு போய் டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். இந்த மாதிரி பேப்பர் பேஸ்டு ஒர்க் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு சர்வீஸ் தான் இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன். இட் reduces cost and time and makes banking service convenient to all customer. இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கஸ்டமர் எல்லாத்துக்கும் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆப்ரேட்டட் த்ரூ இன்டர்நெட் இருந்தால் மட்டுமே இந்த ஃபங்க்ஷன் நம்மளால் பண்ண முடியும். This service is a substitute for draft, check and other paper based transfer of fund. இது டிராஃப்ட்டுக்கு செக்குக்கு சப்ஸ்டியூட் அப்படின்னா இது இல்லைன்னா இது பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சப்ஸ்டியூட். ஸோ டிராஃப்ட் செக் எல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எந்த விதமான ஒரு பேப்பர் பேஸ்ட் ஒர்க்கும் இருக்காது வைல் ட்ரான்ஸ்ஃபரிங் த ஃபண்ட். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்ட், NEFT, நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த சிஸ்டம் it is launched by RBI in 2005. Under this electronic fund transfer system, bulk transfer of transactions are settled in batches during specific times across India. இந்த சிஸ்டம் இருக்கிறதுனால பல்க் ட்ரான்ஸ்ஃபர் பெரிய அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பிட்வீன் பிரான்ச்சஸ் இன் செட்டில்டு பேட்சஸ். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் கீழே சொல்கிறேன். டியூரிங் ஸ்பெசிஃபிக் டைம்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் எங்கேருந்து வேணால் இந்த நிஃப்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த பேட்சஸ் அப்படின்றது இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் வித் நிஃப்ட் எனேபிள்டு பேங்க் பிரான்ச்சஸ் ஆர் எலிஜிபிள். நிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்க எல்லா பிரான்ச்சஸுமே இந்த சிஸ்டம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். Either they can be the individual or the institution for using NEFT. Transaction do not occur under real-time basis. Real-time basis அப்படின்னா நினச்ச நேரத்துக்குலாம் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடத்த முடியாது. Once in every half an hour from 8 AM to 7:30 PM. காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும் தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். அதுவும் ஒரு நாளைக்கு 23 செட்டில்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். 23 செட்டில்மெண்ட்ஸ் ஆர் அலவுட் இன் அ டே. இதுதான் நான் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். லைக் செட்டில்டு இன் பேட்சஸ் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 23 செட்டில்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். நிஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் நாட் அலவுட் ஆன் சண்டேஸ் அண்ட் பேங்க் ஹாலிடேஸ். பேங்க் லீவ் அப்பையும் சண்டேஸ்லேயே இந்த நிஃப்ட் நம்மளால் ட்ரான்சாக்ட் பண்ண முடியாது. போத் நிஃப்ட் அண்ட் RTGS யூஸ் IFSC இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோட். நம்மளுடைய எல்லா பேங்க் அக்கௌண்ட்லேயும் பேங்க் பாஸ்புக்லேயும் இந்த IFSCS கோட் இருக்கும். இந்த கோட் 11 digit ஆல்ஃபா நியூமரிக் கோடு. போத் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், நம்பர்ஸும் இருக்கும் இந்த கோடில். டு ஐடென்டிஃபை அ பேங்க் பிரான்ச். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அக்கௌண்ட் எந்த பேங்க் பிரான்ச்சில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. IFSC இஸ் ப்ரொவைடட் பை IDRBT, இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் ஆன் பேங்கிங் டெக்னாலஜி, ஹைதராபாத். இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த IFSC கோட் ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லா பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும். நெக்ஸ்ட் RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். நிஃப்ட்டில் ரியல் டைம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றதுனால இந்த RTGS அப்படின்றத RBI லான்ச் பண்ணிச்சு இன் 2013. The transaction was settled on real-time basis. எப்போ வேணால் நம்ம transactions பண்ணிக்கலாம். Gross settlement means the transaction is settled between one bank and another bank without adding any other transaction. ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இதில் இன்வால்வ் ஆகாது. RTGS facility is available between 9 AM
to 4:30 p.m. on weekdays and up to 2 p.m. on Saturdays. சாட்டர்டேஸில் 2 மணி வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதர் வீக் டேஸில் வந்துட்டு 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும். ஆன் ஒன் டே த RTGS routes about 60,000 டிரான்சாக்ஷன். நிஃப்டில் வந்து வெறும் 23 டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து அரவுண்ட் 60,000 டிரான்சாக்ஷன்ஸ் worth about 2,700 million அவ்வளோ ருப்பி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிரான்சாக்ட் பண்ண முடியும். கவர்ஸ் ஓவர் 52 பேங்க் பிரான்ச்சஸ் லொக்கேட்டட் இன் 10,000 cities and towns. RTGS transfers are not allowed on Sundays and bank holidays. சண்டேஸ்லையும் பேங்க் ஹாலிடேஸ்லையும் இந்த டிரான்சாக்ஷன் வந்து இருக்காது. மினிமம் லிமிட் ஃபார் RTGS டிரான்சாக்ஷன் இஸ் 2 lakh. 2 lakh வரைக்கும் 2 lakh தான் வந்து மினிமம் அமௌண்ட் டு பி டிரான்சாக்டட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ். ஸோ 2 lakh அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட், அதனால தான் RTGS யூஸ் பண்ணுறோம். நார்மலாக நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், கம்மி ருப்பீஸ் எல்லாம் வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீசஸ் ECS. இது வந்து ரொம்ப வருஷமாகவே வந்துட்டு இருக்குது. இட் வாஸ் லான்ச்ட் பை RBI 1995. இட் இஸ் an electronic method of fund transfer from bank to another bank. ECS credit can be used to credit salary. இதில் இந்த ECS மூலமாக தான் நம்மளுக்கு சேலரி போடுவாங்க, டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட், பென்ஷன், இது எல்லாமே வந்து இந்த ECS சிஸ்டம் மூலமாக தான் பண்ணுவாங்க. ECS டெபிட் இஸ் யூஸ்ட் டு டெபிட் மந்த்லி டெலிஃபோன் பில் நம்ம கட்டுறதா இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் பில் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அதாவது EMI கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம கட்டுறோம். ஃபார் திஸ் பர்பஸ் தி அக்கௌண்ட் holding individuals and institutions concerned should fill up certain forms. இது இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை பேங்க் கிட்ட சப்மிட் பண்ணணும். ECS transactions between banks are settled in the current account maintained in a clearing services. கரண்ட் அக்கௌண்ட் நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன். CORE stands for Centralized Online Real-Time Exchange. In the centralized services of bank, all the details of all the account of all the branches of the bank are available. In the core banking solution ல என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா பேங்க் பற்றின அந்த பேங்க்கோட பிரான்ச்சஸ் பற்றின அதில் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் இருக்குது அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். கஸ்டமர் கேன் வித்ட்ரா மணி த்ரூ செக் அட் எனி பிரான்ச் ஆஃப் தட் பேங்க் த்ரூ அவுட் த வேர்ல்டு. அவங்களோட பேங்க் பிரான்ச் எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கே போய் மணி வந்து வித்ட்ரா பண்ண முடியும் த்ரூ செக். சிமிலர்லி எனி ஒன் கேன் டெபாசிட் மணி இன்டு த அக்கௌண்ட். எந்த பிரான்ச் அக்கௌண்ட்டில் வேணால் இவங்க வந்து மணி வந்து டெபாசிட் பண்ணலாம். என்ட்ரி ஆஃப் டிரான்சாக்ஷன் is recorded in the centralized server of the bank in real time and can be seen in all the branches of the bank. இப்படி பண்ணுறது மூலயமா எங்கே பண்ணாலும் இந்த பேங்க் பிரான்ச்சுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இவங்க வந்து சர்வர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த சர்வரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு என்ட்ரி ஆகிருக்கும். ஸோ எல்லா பேங்க் பிரான்ச்சஸும் இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்குவாங்க. திஸ் ஃபெசிலிட்டி இஸ் கால்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங். இன்டர்நெட் பேங்கிங் ரெஃபர்ஸ் டு பர்ஃபார்மிங் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் த்ரூ இன்டர்நெட். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் இன்டர்நெட் மூலியமாக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுற எல்லா பேங்கிங் ஆப்ரேஷன்ஸுமே வந்துட்டு இந்த இன்டர்நெட் பேங்கிங் ஆர் விர்ச்சுவல் பேங்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூஸிங் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் mobile phones. This can be done by the customer from home or office or any part of the world and all 24 hours 7 days. 24/7 இது வந்து நம்மளால் பண்ண முடியும். நம்ம எங்கேருந்து வேணால் பண்ணலாம். either from home or office, anywhere in the world we can transact the transactions using this internet banking. Next நம்ம பார்க்குறது வந்து mobile banking. Mobile banking வந்து most of the commercial bank have designed computer programs called apps. நம்மக்கிட்ட நிறைய ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா mobile banking ரொம்பவே ஈஸியாக இருக்கும். With this app in the smartphone, a customer can operate his account transactions from anywhere. This service is known as mobile banking. Automated teller machine, ATM நம்ம எல்லாருக்கும் தெரியும். And CDM facility. CDM னா cash deposit machine.
ஏடிஎம் தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு கேஷ் டெபாசிட் மிஷின் வந்து தெரியாது. பேங்க்குக்கு போயிட்டு நம்ம வந்து செலான் ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சிடிஎம் மிஷினில் நம்ம டெபாசிட் பண்ணாலே அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். கஸ்டமர் கேன் வித்ட்ரா மணி எனி டைம் எனிவேர் இன் இந்தியா ஃப்ரம் the ATM machine using ATM card given by his or her bank. நம்மக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா எங்கே இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும் யூஸிங் த ஏடிஎம் கார்டு. த மிஷின் ஆல்சோ ஷோஸ் த பேலன்ஸ் அவைலபிள் இன் த கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். ட்ரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் வந்து மிஷின் வந்து காட்டும். ப்ரொவைட்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டட் ஆஃப் த ஃபியூ பாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் எக்ஸெட்ரா. ஸோ அந்த நம்ம டீட்டெயில்ஸ் எடுக்கும் போது அந்த ஸ்லிப்பில் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபியூ ட்ரான்சாக்ஷன்ஸும் வந்து அதில் இருக்கும். வித்ட்ராவல் ஆஃப் மணி இன் அதர் பேங்க்ஸ் ஆஃப் ATM இஸ் ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் வில் பி சார்ஜ் பியாண்ட் த ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் யூசேஜ். நம்மளோட பேங்க் ஏடிஎம்லேருந்து நம்ம காசு எடுக்கணும். இன்கேஸ் ரொம்ப அர்ஜென்ட் நம்மளோட பேங்க் ஏடிஎம் நியர்பை இல்லை அப்படின்னா நம்ம வேறு பேங்க் ஏடிஎம்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு சர்டைன் யூசேஜ்க்கு மேலே இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 4-5 டைம்ஸ் வந்து அதர் பேங்க்ஸ்லேருந்து எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சார்ஜ் பண்ணுவாங்க. கேஷ் டெபாசிட் மணி ஃபெசிலிட்டி இஸ் யூஸ்ஃபுல். இங்கே அதோ கேஷ் டெபாசிட் சிடிஎம் மிஷின் facility is useful to public as well as customers to deposit cash into the account anytime. எப்போ வேணால் நம்ம வந்து கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம். Similarly, there are check deposit machine வந்து இருக்குது which receives check at any time. செக் அங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த மிஷின் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். IMPS Immediate Payment Services. ஸோ இது வந்துட்டு IMPS was launched by National Payment Corporation of India in November 2010. IMPS allows fund transfer through mobile phone, internet banking by banking customers and approved non-banking partners. Its transactions are real-time basis. எப்போ வேணால் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். The current maximum limit is 2 lakh. இப்போதைக்கு கரண்ட்டாக நம்மளோட லிமிட் என்ன அப்படின்னா 2 lakh வரைக்கும் இந்த சிஸ்டமில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். It made India a leading country in the world in real-time payment in retail sector. ஸோ இந்தியா வந்து ஒரு லீடிங் கம்பெனினா லைக் ஒரு டாப் கண்ட்ரீஸில் வந்து வச்சுருக்கு. வை? பிகாஸ் இந்த ரியல் டைம் பேமெண்ட்ஸில் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் இன் ரீட்டைல் செக்டார்ஸ். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ எஸ்எம்எஸ் மூலயமா ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான நம்பர் வந்துட்டு *9#. இந்த நம்பர் வந்து ஃபோனில் போட்டு நம்ம வந்து அக்கௌண்ட் நம்பர் போட்டோம் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு நினைக்கிறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். It is launched in 2014. Every common man in India can transact banking transactions from any corner of India. இந்தியாவில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் இந்த எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு டெபிட் கார்டு. ஏடிஎம் கார்டு இஸ் ஆல்சோ கால்ட் as டெபிட் கார்டு. ஏடிஎம் கார்டு தான் நம்ம வந்து டெபிட் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் கார்டு இஸ் மோர் யூஸ்ஃபுல் இன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ். இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம கூட்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எனிவேர் இன் இந்தியா இஃப் த ஷாப் மெயின்டைன் ஸ்வைப்பிங் மிஷின் ஃபெசிலிட்டி. கடையில் வந்து ஸ்வைப்பிங் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விசா கார்டு, மாஸ்ட்ரோ கார்டு service are offered by Visa Corporation and MasterCard both from the USA. Rupee card இதெல்லாம் வந்து it's a type of debit card. பெருசாக ஒன்றும் கிடையாது. Rupee card service were launched in March 2012 by National Payment Corporation of India. Rupee அப்படின்றது ஒரு பிராண்ட். இந்த பிராண்டில் வந்துட்டு நிறைய கார்ட்ஸ் இருக்குது. லைக் கிரெடிட் கார்டு இருக்குது, டெபிட் கார்டு இருக்குது, ஸ்டோர் வேல்யூ கார்டு இருக்குது, டிஜிட்டல் கார்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் வந்து இந்த ரூபே கார்ட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இட் இஸ் லான்ச்ட் இன் March 2012 பை யார் லான்ச் பண்ண அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இதுதான் வந்து டெபிட் கார்டோட பிக்சர் ஃபோட்டோ காப்பி. நெக்ஸ்ட் வந்துட்டு கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு பேங்க் இஷ்யூஸ் கிரெடிட் கார்டு டு கஸ்டமர் அண்ட் அதர் எலிஜிபிள் பர்சன்ஸ். With this card, the holder can purchase goods and services on credit. கடனுக்கு நம்மளால வாங்க முடியும். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்ட் செட்டில்மெண்ட்ஸும் வந்து நம்மளால் பண்ண முடியும். If the dues are paid within the stipulated
time, no interest is charged. கரெக்டாக நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும்னு அவசியம் கிடையாது. The credit limit is fixed by the issued bank based on the income of the card holder. கார்டு ஹோல்டரோட மந்த்லி இன்கம்மை பேஸ் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுப்பாங்க. கிரெடிட் கார்டில் இப்போ வந்து மாதம் ஒரு 30,000 to 40,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட லிமிட் வந்து ஒரு 20,000 கார்டு லிமிட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் த இன்கம் தே வில் கிவ் த கார்டு லிமிட். இதுதான் வந்து கிரெடிட் கார்டோட ஃபோட்டோ காப்பி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் டோட்டலாக கமர்ஷியல் பேங்க்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். மோர் ப்ரொடக்ஷன் அண்ட் மோர் எக்கனாமிக் க்ரோத். பேங்க் இருக்கிறதுனால மட்டும்தான் ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குது அண்ட் எக்கனாமிக் க்ரோத் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா பேங்க் இருந்தால் தான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் போது கவர்மெண்ட்டுக்கு நிறைய டேக்ஸ் வந்து போகும். அப்படி நிறைய டேக்ஸ் போகும்போது எக்கனாமிக் க்ரோத் வந்து சூப்பராக இருக்கும். தீஸ் பேங்க்ஸ் அப்ளை த விட்டமின் மணியை தான் வந்து விட்டமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி நம்மளோட பாடிக்கு விட்டமின் ரொம்ப அவசியமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மணி வந்து ரொம்பவே அவசியம். ஸோ விட்டமின் மணி டு ஆல் செக்டார்ஸ் ஆஃப் த எக்கானமி இன்க்ளூடிங் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ். ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் ஆல் த செக்டார்ஸ் ப்ரொடியூஸ் மோர், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் வந்து நிறைய இருக்குது விச் இம்ப்ரூவ்ஸ் த எக்கனாமிக் க்ரோத். கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ண முடியும். சின்ன சின்ன சேவிங்ஸ் வச்சுருக்கவங்கனால பல்காக வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு கேபிட்டலாக ஒரு தொழிலில் ஒரு முதலீடாக போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேபிட்டல் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா சேவ் பண்ணால் தானே கேபிட்டல் ஃபார்ம் பண்ண முடியும். பேங்கிங் என்கரேஜஸ் சேவிங்ஸ் ஹேபிட் அமாங் the people and accumulate their small dormant savings. ஸோ அவங்களோட சின்ன சேவிங்ஸை வந்துட்டு பெரிய லெவலில் கொண்டு வரணும் அப்படின்றத பேங்க்கோட விஷயம் இருக்குது. தீஸ் ஃபண்ட்ஸ் கேன் பி ஃப்ரூட்ஃபுல்லி சேனலைஸ்ட் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸ். நல்ல விதத்தில் வந்துட்டு இதை யூஸ் பண்ண முடியும் ஆஃப் த எக்கானமிக்கு இது வந்து பெரிய ஒரு பூம். நெக்ஸ்ட்டு கன்சார்டிசம் ஃபினான்ஸ். கன்சார்டிசம்னா வந்து கூட்டமைப்பு. இப்போ வந்து thousands of crores required to establish a mega factory is not available from a single source. ஒரு சோர்ஸ் மூலியமாக நம்மளால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியை வந்து கொண்டு வர முடியாது. thousands of crores அப்படின்றது ஒரு மெகா ஃபேக்ட்ரி உருவாக்குறதுக்கு தேவைப்படுற ஒரு காசு. அதை வந்து சிங்கிள் சோர்ஸ்லேருந்து நம்மளால் எடுக்க முடியாது. பேங்க் ஜாயின்ஸ் டுகெதர் அண்ட் ப்ரொவைட் கன்சார்டியம் ஃபினான்ஸ் இன் சச் கேசஸ். ஸோ எல்லா பேங்க்கும் சேர்ந்து இந்த அமௌண்ட்டை வந்து சேர்க்கும் போது இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டு க்ரோ த எக்கானமி அண்ட் ஆல்சோ டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் த பீப்புள். நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் கவரேஜ் டு நான் மானிட்டைஸ்டு செக்டார் அப்படின்னா இந்த ரூரல் அண்ட் வில்லேஜ் ஏரியாஸில் வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி பேங்கிங் சர்வீசஸ் கொடுக்கணும் அப்படின்றது இதோட மெயின் function. Branches of the bank are opened in rural and village areas so that the non-banking areas are provided banking services. பேங்கே இல்லாத இடத்துல கூட பேங்கிங் சர்வீசஸ் வந்து நடக்கும். Balanced regional development. Bank transfer fund from surplus areas and make them available in scarce district or areas for the formation and operation of business institutions. So balanced regional development ni ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் அமௌண்ட் ஒரு இடத்துல நிறைய அமௌண்ட் இருக்கும்போது ஃபண்ட் இருக்கும்போது அதை ஸ்கேர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா வந்து இல்லாத இடத்துக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணும்போது அந்த இடமும் வந்து டெவலப் ஆகும். பேலன்ஸ்டு ரீஜனல் டெவலப்மெண்ட், ரீஜியன்ஸ் வந்து டெவலப் ஆகும். அண்ட் அந்த மாதிரி இடத்துலையும் வந்து பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ் வரும். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது மூலமா எக்கானமி வந்து க்ரோத் ஆகும். ஈவன் க்ரோத் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் கேன் அச்சீவ் த்ரூ திஸ் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய ரீஜியன்ஸோட டெவலப்மெண்ட்டும் இந்த பேங்கிங் கமர்ஷியல் பேங்கிங் கொடுக்குற ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக டெவலப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத்னிங் ஆஃப் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். ஸோ பேங்கிங் ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால தான் ட்ரேட் காமர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக எஃபிஷியண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஃபார் த எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் த ட்ரேடர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் த கண்ட்ரி, சேஃப் கீப்பிங் ஆஃப் தேர் ஃபண்ட் ரொம்பவே முக்கியம். காசை சேர்த்து வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அதை சேஃபாக வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட், பேமெண்ட் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃபண்ட் when and where needed is very much necessary. Bank perform this function. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பேங்க் வந்து
ரொம்ப சிறப்பாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், MSMEs அண்ட் HSHGS. இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும், அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆகும். MSMEஸ்னால் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். அண்ட் SHG வந்துட்டு செல்ஃப் ஹெல்ப் குரூப். இவங்க எல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு பேங்கிங் சிஸ்டம் ரொம்பவே வந்து தேவையான ஒரு விஷயம். பேங்க்ஸ் டிசைன் மெத்தட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் ஈச் செக்டார் டிஃப்ரெண்ட்லி. ஒரு செக்டாரும் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்காக பேங்கிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. தே ப்ரொவைட் ஃபினான்ஸ் ஃபார் ஸ்மால் ஃபார்மர்ஸ், மீடியம் ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்மால் ஃபார்மர்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள் வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அலவ்ஸ் மைக்ரோ கிரெடிட் டு SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்க்கு வந்து மைக்ரோ கிரெடிட்னா சின்ன கடன்கள் வந்து கொடுக்குறாங்க. ஓவர் டிராஃப்ட் டு ட்ரேடர்ஸ்க்கு ஓவர் டிராஃப்ட்னா என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வித்ட்ராயிங் மோர் தென் தி டெபாசிட் அண்ட் இஷ்யூ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் டு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க ஃபார் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். Implementation of monetary policy. Banks have established customer relationship with all public and business institution. Bank வந்து customer relationship வந்து கிரியேட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னா பப்ளிக்குக்கும் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். மானிட்ரி பாலிசிஸ், மணி பற்றின பாலிசிஸ் கிரியேட் பண்ணும்போது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். Through the network of branches, broad guidelines or rules of the government for the monetary sector of a country cannot be applied without such banks. Banks இல்லாமல் இந்த கைட்லைன்ஸோ இந்த ரூல்ஸோ வந்து கவர்மெண்டாலேயோ போட முடியாது for monetary sectors. நெக்ஸ்ட் என்கரேஜிங் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். பேங்க் இருக்கிறதுனால தான் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்மளால் பண்ண முடியுது. பேங்க் ஓப்பன்ஸ் ஃபாரின் பிரான்ச்சஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் கரஸ்பாண்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் பேங்க்ஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸ் டு ஹெல்ப் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த சர்வீஸ் வந்து இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் லெட்டர் ஆஃப் கிரெடிட், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, லெட்டர் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுப்பாங்க ஒரு பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ இல்லை ஆர்கனைசேஷனுக்கோ. லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது அவங்க மேலே இருக்க நம்பிக்கை. பேங்க் வந்து ஒரு அஷ்யூரிட்டி, ஒரு ஷூரிட்டி மாதிரி நிற்கிறது தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். எங்களை நம்பி கடன் கொடுங்க, கூட்ஸ் வந்து கொடுங்க, இவங்க பே பண்ணல அப்படின்னா நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு நிற்கிறது தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டரிங் சர்வீஸும் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபேக்டரிங் சர்வீஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆர் அண்டர்டேக்கன் டு ஹெல்ப் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் இம்போர்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூ entrepreneurs and employment opportunity. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா புது ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் பர்சன்ஸை வந்து உருவாக்குது. ஏன் அப்படின்னா பர்சனல் லோன் கொடுக்கறது மூலயமா, பிஸ்னஸ் லோன் கொடுக்கறது மூலயமா நிறைய சின்ன பிஸ்னஸ் மேன் வந்து உருவாகிறாங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ பிஸ்னஸ் பெருகுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து கிடைக்கும். ஸோ ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்டைன் ப்ராஜெக்ட் லோன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் நியூ பிஸ்னஸ் ஹவுசஸ். எந்த செக்யூரிட்டினால இவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் லோனா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அவுட்லுக், அந்த ப்ராஜெக்டோட வியூஸை வந்து பேங்க் கிட்ட சப்மிட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் வந்து பார்ப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுமா, இதில் ப்ராஃபிட் வருமா, இவங்க கடனை திருப்பி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு லோன் வந்து கொடுப்பாங்க. பை ப்ரொவைடிங் த ரெக்வயர்ட் கிரெடிட் பேங்க் generate more economic activities and new employment opportunity. இது மூலமா நிறைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் கொண்டு வரப்படுது அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் சர்வீஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் டோட்டல், இந்த ரெண்டு கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த சாப்டர் 12ஓட ப்ரீவியஸ் டாபிக்ஸ் இருக்க எல்லா வீடியோஸுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள். Subscribe the channel for more videos. Thank you guys. Have a happy day.